எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய தினம் ஜனவரி 15ஆம் தேதி தை 1வது நாள் திங்கட்கிழமை, தை பொங்கல் திருநாள். இந்த தை பொங்கல் திருநாள் அன்று இரவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம், சூட்சமமான பரிகாரம், தாந்திரீக பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய நம்மளுடைய சேனல்ல இந்த தாந்திரீக பரிகாரங்களை சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதுல ஏன் நாம தை ஒன்று திருநாள்ல செய்ய சொல்றோம் அப்படின்னா, நம் முன்னோர்களினுடைய வாக்கு என்னன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னுட்டு. வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொடுக்கிற மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. கிரக கோளாறுகளாக இருக்கலாம், வாழ்க்கையில எதை தொட்டாலும் தோல்வி அப்படிங்கிறங்களா இருக்கலாம், பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குங்க அப்படிங்கிறதா இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் ஒரு தீர்வினை கொடுக்கிற மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது என்பதில் ஐயமில்லை. பேர்பட்ட தை மாதத்தில நீங்க இரவு, அதாவது தை ஒன்று திருநாள் அன்று இரவு இதை செய்கிற பட்சத்தில் ரொம்ப நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க. அதாவது நவகிரகங்கள்ல சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவரை தர்மவான் அப்படின்னு சொல்றது. சில பேரை மட்டும்தான் தர்மவானுங்கிற பெயரால் அழைக்கிறோம். சனீஸ்வர பகவான், யமதர்மர், இவங்களை மட்டும்தான் அந்த பெயரால் அழைக்கிறோம். ஏன்னா இவங்க தான் தர்மப்படி நியாயப்படி நடந்து கொள்பவர்கள். தவறுனா தவறு அப்படின்ட்டு. அதனாலேயே மக்களுக்கு இவர்கள் மீது ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி இருக்குது. தர்மத்தோடும் நியாயத்தோடும் நடந்து கொண்டால் அவர்களின் மீது நமக்கு அவ்வளவா ஈடுபாடு இருக்காது. அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு சின்ன பயம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதான் சனீஸ்வரருங்கிற பெயரை கேட்டாலே நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்படும். பட் உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, சனியை போல கொடுப்பவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவரும் இல்லை. அள்ளி கொடுப்பார். நீங்க பாவம் செய்யாதவங்க, நல்லவங்க, மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாதவங்கன்னா உங்களுக்கு சனி அள்ளி கொடுப்பார். 7.5 சனியை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, அஷ்டமத்து சனியை பத்தி கவலைப்பட தேவையில்லை, கண்டக சனியை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அதாவது அறிந்தும் அறியாமலும் பாவங்கள் செய்வது அப்படிங்கிறது இயல்புதான். எல்லாருமே பாவம் செய்தவர்கள் தான். இந்த மனித பிறவியே ஏதாவது ஒரு பாவங்கள் செய்து பாவ வினைகளை சுமந்து கர்ம வினைகளை அனுபவிப்பது தான் இந்த மனித பிறவியே. ஸோ அந்த பாவத்தினுடைய அளவுகோல் எந்த அளவுக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். நிறைய பாவங்கள் தெரிந்தே மகா பஞ்சமா பாவங்களை செய்தால் சனியினுடைய திசையில அப்படியே ஒரு காட்டு காட்டிடுவார். பட் நார்மலான அறியாம செய்யறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மிதமான கஷ்டங்களை கொடுத்து சனீஸ்வர பகவான் தூக்கி தான் விடுவார். அப்பேற்பட்ட ஒரு சனீஸ்வர பகவானை சாந்திப்படுத்தக்கூடிய பரிகாரமாக இதற்கு ரொம்ப எளிமையானதுங்க. இன்று இரவு ஒரு கண்ணாடி டம்ளர்ல நீங்க தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணிக்குள்ள ஒரு இரும்பு பொருளை போட்டு வைங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா காயினை போட்டு வைக்கிறேன். 1 ரூபாய் காயினோ, 2 ரூபா காயினோ, 5 ரூபாய் காயினோ. ஏன்னா காயின் இரும்பு தானே, அதை போட்டு வைக்கணும். ஏன்னா இரும்பு என்பது சனியினுடைய உலோகம் அப்படின்னு சொல்றது. இந்த இரும்பை தண்ணியில போட்டு அதை ஒரு உயரமான இடத்துல நீங்க வச்சிருங்க. கீழே விழக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தொட்டு கீழே விழுந்துட்டுன்னா ரொம்ப பிரச்சனை ஆடி. ஏன்னா அது கண்ணாடி டம்ளர் இல்லையா. ஸோ கைவிடாத இடத்துல சேஃபா வச்சிருங்க. காலையில இன்னைக்கு ஃபுல்லா, இரவு ஃபுல்லா அந்த தண்ணியில காயின் போட்டு வச்ச அந்த ஒரு டம்ளர் இருக்கட்டும். காலையில எழுந்த உடனே முதல் வேலையா அந்த டம்ளர்ல இருந்த தண்ணீரை எடுத்து பூச்செடிக்கு அடியில ஊத்திருங்க. அந்த காயின் எடுத்து ஓரமா வச்சிருங்க. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான படிக்கான பரிகாரமா இது இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சனீஸ்வர பகவானினுடைய தாக்கம் குறையும். எப்பேற்பட்ட சனி பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே தீர்வதை உங்களால பார்க்க முடியும். ஸோ அற்புதங்கள் நிறைந்த இந்த ஒரு பரிகாரத்தை செய்து நல்ல பலனினை பெற்றிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வச்ச அந்த ஒரு டம்ளர் இருக்கட்டும். காலையில எழுந்த உடனே முதல் வேலையா அந்த டம்ளர்ல இருந்த தண்ணீரை எடுத்து பூச்செடிக்கு அடியில ஊத்திருங்க. அந்த காயின் எடுத்து ஓரமா வச்சிருங்க. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான படிக்கான பரிகாரமா இது இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சனீஸ்வர பகவானினுடைய தாக்கம் குறையும்.
எப்பேற்பட்ட சனி பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே தீர்வதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அற்புதங்கள் நிறைந்த இந்த ஒரு பரிகாரத்தை செய்து நல்ல பலனினை பெற்றிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.